Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் மூவி டெட் அண்ட் அட்வென்ச்சர் பார்ட் 1. ஓபன் பண்ணா கடல்ல பாத்தீங்கன்னா அலை பட்டு பயங்கரமா இருக்குது. சூறாவளி, புயல், மழை, அது இதுன்னு கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குது. அந்த டைம் இந்த மெரைன் ஆளுகெல்லாம் ஏதோ ஒரு பைரட் ஷிப்பை கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி டைம்ல விழுந்தடிச்சு தப்பிக்கிறத விட்டுட்டு பைரட் ஷிப் சிக்கிட்டாங்கன்னா அவங்கள போட்டு சுட்டுட்டு இருந்தாங்கன்னா இத்தனைக்கு அவங்க ஒழுங்கா கூட கண்ணுக்கு தெரியல. இவங்களோட கேப்டனுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. இப்பதான் சடனா இப்படி மாறிடுச்சு. என்ன பண்றது? கிராண்ட் லைன்ல எப்பவுமே வெதர் இப்படித்தானே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கண்ணா பின்னான்னு மாறும். ஆனா இந்த வெதர்ல இவங்க இப்படியே டிராவல் பண்ணி போனாங்கன்னா டெஃபினட்டா இவங்க ஷிப் கண்ணா பின்னான்னு உடைச்சு சுக்கலா போயிடும். அதனால ஆல்ரெடி சொல்லியாச்சு. இருந்தாலும் இனி இவங்க எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போறாங்கன்னு தான் மேட்ரே. இவங்களுக்கு இந்த பஞ்சாயத்துனா டெஃபினட்டா இவங்க சுட்டுட்டு இருக்காங்களே அந்த பைரட்ஸ்களுக்கும் இதான நிலைமை. இவ்வளவு நேரம் அட்டாக் பண்ணிருக்காங்களே, ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான்னு பார்த்தா இவங்களுக்கும் அவங்களுக்கும் 800 மீட்டர் டிஸ்டன்ஸ். சரி, அவங்க யாரு என்னன்னு ரிப்போர்ட் வேணும்னு கேப்டன் கேப்பானா. அதுக்கப்புறம் தான் அவன் மேட்ரை சொல்லுவா. அது வேற யாரு கப்பல் இல்ல, நம்ம ஆளுக கப்பல் தான். கோயிங் மேரி ஸ்டார்ஹேட் பைரட்ஸ். அவங்கள விடவே கூடாது. ஒண்ணு இவங்க குண்டுல சிக்கி அவங்க மூழ்கணும், இல்லன்னா அவங்கள மொத்தமா லாக் பண்ணி பிடிக்கணும். ரெண்டுமே முடியல. ஏன் அப்படின்னா அவங்க கப்பல் சின்னதா இருக்காமா. அதனாலேயே இந்த மாதிரி ஓஷன் கரண்ட்ல எல்லாம் சிக்கினாங்கன்னா அசால்ட்டா எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இவங்க கப்பல் பெருசா இருக்கிறதுனால அதை மேட்ச் பண்ண முடியல. ஆனா இப்படி எல்லாம் அந்த கேப்டன் சொன்னா அவன் கேப்பானா? மூலகட்ட முட்டாப்பாளுகளா, எல்லாத்துக்குமே ரீசன் சொல்லிட்டு இருக்காதீங்க, போங்க போய் ஒழுங்கா அவங்கள பிடிக்கிற வழியா பாருங்க அப்படின்னு வண்டியா திட்டி அனுப்புவான். நேவியோட வாண்டட் லிஸ்ட்ல ஸ்டார்ஹேட் பைரட்ஸுமே இருக்காங்க. ஏன்னா குறுகிய காலத்துல பயலுக பயங்கரமா பேர் வாங்கிட்டாங்க. அதனால புடிச்ச தீரணும்னு கொலவெறியோட இருப்பான். அந்த டைம் அவனுக்கு ஒரு போன் கால். எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் தான். அவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதாவது பைரட்ஸுங்க எல்லாருமே ஒண்ணு கூடுறாங்க. அது என்னன்னு தெரியல. பட் இப்ப அந்த ஏரியால நம்மளுடைய கப்பல் போயிருக்குதா, அதே வழியா தான் இன்னொரு கப்பலும் வருதாமா. அந்த கப்பலோட கேப்டன் காஸ்பார்டே. பேரை கேட்டோன்னே ஷாக் ஆயிருவானுங்க. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி நேவில இருந்து அதுக்கப்புறம் பைரட்டா மாறினவன். சொல்ல போனா துரோகி. அவனால நேவிக்கே பெருத்த அவமானம். எப்படியாச்சும் அவனை புடிச்சிரு, அப்பதான் ஜஸ்டிஸ மெயின்டைன் பண்ண முடியுமாமா. இப்ப என்னன்னா நம்மளுடைய கப்பல் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருச்சு. ஏன்னா நமியோட ஸ்கில்ல பத்தி தனியா சொல்லவா வேணும். எந்த நேரத்துல எந்த சைடு எப்படியெல்லாம் கப்பலை திருப்பி போனா அசால்ட்டா எஸ்கேப் ஆகலான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே அவளோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு வழியா எல்லாத்தையும் காப்பாத்தி கொண்டு போயிட்டா. அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு ஐலாண்ட் ஒண்ணு காட்டுறாங்க. ஒக்காமக்கா எல்லா இடமும் கலர்ஃபுல்லா ஜாலியா மக்கள்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி சூப்பரான ஒரு இடம். அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் வளைச்சு காட்டுவாங்கன்னு வைங்க. அது சட்ட திட்டங்கள்லாம் இல்லாத மாதிரி ஐலாண்டு போல. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பைரட்ஸுங்க இருப்பாங்க, எக்கச்சக்க கிரைம் நடக்கும். ஆனா அங்க யாரும் தடுக்கிறதுக்கு இருந்த மாதிரி இல்ல. சொல்ல போனா இப்ப அங்கதான் நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து லூஃபி எல்லாம் சாப்பாட நல்லா வெளுன்னு வெளுத்து கட்டிட்டு இருப்பான். எல்லாம் அளவா சாப்பிடும் போது லூஃபி மட்டும் வெளுத்து கட்டின உடனே நமிக்கு செமையா கடுப்பாயிருச்சு. ஏன்டா மனுஷ மாதிரி திங்க மாட்டியா, முதல்ல சாப்பிடறத நிப்பாட்றான். எப்படியே சாப்பிட்டு வெடிச்சிருவான் போலயேன்னு கழுவி ஊத்துவான். பணம் இல்லன்னா இங்க வேலை கூட பார்க்க முடியாது. ஆட காசு கொடுக்கலன்னா மாவாட்ட விட்டுருவாங்களே. லூஃபி என்ன இல்ல என்னங்கிற, நீங்க எல்லாம் ஓவரா காசை செலவு பண்றீங்க, பிச்சு புடுவேன் பிச்சும்பான். அவ்வளவுதான் வளைச்சு ஆளாளுக்கு மண்டையிலே ஒரு அடி. பின்ன ஒரு ரூபா கூட மிச்சம் வைக்காம எல்லா சொத்தையும் அவனே தின்னுட்டு இப்ப மத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டா அடியதான் செய்வாங்க. இப்ப என்னன்னா இவங்களுக்கு பணம் தேவைப்படுது. இந்த ஐலாண்ட்ல எல்லாம் பணம் கிடைக்குமாங்கிறது டவுட்டா தான் இருக்குது. பேசாம வேற ஐலாண்டுக்கு போலாமான்னு ஒரு ஐடியா. அப்ப திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்து பாரட்டண்டர்ட்ட அப்படியே ரம் வாங்கி குடிச்சிட்டு அவங்கிட்ட அப்படியே கேஷுவலா பேச்சுவார்த்தை நடத்துவான். அப்போ இந்த ஐலாண்ட பத்தி விசாரிப்பானா. அவன் எதுவுமே பெருசா கண்டுகிட்ட மாதிரி இல்ல. உடனே 200 பெல்லி காயின் எடுத்து முன்னாடி வச்ச உடனே அவன் ஒரு மாதிரி லுக் விடுவான். எங்க லூஃபி இன்னும் சாப்பாட விடுறதா இல்ல, புடிங்கி தின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த பாரட்டண்டர் என்ன பண்ணுவான், அந்த காயின் கொடுத்த உடனே வேற ஒரு டோர் வழியா கூட்டு போவான். இது எல்லாத்தையுமே நம்ம நம்பி ஆரம்பத்துல இருந்தே நோட் பண்ணிட்டான். அவன் மட்டும் இல்ல, ஜோரோ செஞ்சு 2 பேருமே நோட் பண்ணிருக்காங்க. வந்தவன் ஒரு பைரட்னு நல்லாவே தெரியும். அண்ட் பார்டெண்டர் கிட்ட ஏதோ டீல் பேசினதுக்கு அப்புறம் தான் அவன் கூட்டு போயிருக்கான். அண்ட் அவன் அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள ஆளை அனுப்புறப்போ உள்ளுக்குள்ள இருந்து மணி ஸ்மெல் அடிச்சிருக்கு. ஜோரோவாலேயே ஃபீல் பண்ண முடியும் போது ஏன் நமியால முடியாதா என்ன? ஆனா தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இருப்பான். அதுக்கப்புறம் இத பத்தி பேசி பாப்போன்னு லூஃபி, உசோப்பு, சாப்பர் 3 பேர்ட்டையும் சண்டை போடாதீங்கன்னு போவா. சாப்பாட்டுக்கு இவனுங்க பண்ற அட்டூழியா இருக்குதே, அதான் பயங்கர காமெடி. சரின்ட்டு அவன் நைஸா பாரட்டண்டர்ட்ட போய் இந்த மாதிரி எங்க கிட்ட காசு ரொம்ப கம்மியா இருக்குது, பணம் சம்பாதிக்க ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க, உங்களையும் நாங்க ஹெவியா கவனிக்கிறோம் அப்படி இப்படின்னு நைஸா விட்ட போட்டவனே அவன் ஆல்ரெடி இவங்கள பார்த்து ஏதோ சரியில்லைன்னு தான் நினைச்சான். பட் இப்ப கன்ஃபார்மே ஆயிருச்சு. அண்ட் பைரட்னு வேற சொல்லுவாளா. அவனும் சரி ஓகே, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, ஆனா நீங்க செத்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அது பரவாயில்லையான்னு கேட்டா ஒரு பஞ்சாயத்தும் இல்லைங்க, எப்படி இருக்கிறதுக்கு நாங்க செத்தே போலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம குகைக்குள்ள டைகர் இருக்குன்னு பயமுறுத்தினாலாம் நாங்க பயப்பட
அவசரப்பட மாட்டோம். என்ன ஏதுன்னு பார்த்தாதான் முடிவே பண்ணுவோம். சும்மா ஒருத்தருக்கு ட்ரெஷர் கிடைச்சிருமா? கண்டிப்பா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அதனால நானும் சரி என் டீமும் சரி ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கும். அப்பதானே ரிவார்ட்ஸ் நிறைய கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம ஆளுங்க என்னைக்குதான் ரிஸ்க் எடுக்காம இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எங்க ஆளுகெல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருக்காங்க. ஏன்னா பணம் இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன டேஞ்சருக்கெல்லாம் எங்க ஆளுங்க பயப்படவே மாட்டாங்க. அதுலயும் எங்க கேப்டன் இருக்காரு, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய அப்பாட்டகர் தெரியுமான்ட்டு அவன் மூஞ்ச காட்டுவாங்க. அப்படியே குழந்தை புள்ள மாதிரி இருப்பான். இவங்களை நம்பலாமா என்ன பண்றதுன்ட்டு ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் லுக்கு விடுவான். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் இவ்வளவு ஒரு முட்டாள்தனமான பைரட்ஸை மீட் பண்ணதே இல்ல. நீங்க டெஃபினட்டா முட்டாளுங்க தான். சரி வாங்க, உயிரை ஒண்ணு ஆசைப்படுறீங்க, கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒருத்தனை கூட்டு போனானே ஒரு சீக்கிரம் டோர், அந்த வழியா நம்மளாலையும் கூட்டு போவான். ஆக்சுவலா உள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஏதோ ஒரு ரூம் தான் நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா வந்து பார்த்தா ஒரு பெரிய சீக்கிரட் டனல் ஒண்ணு போய்கிட்டே இருக்கும். நீங்க போய் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு விசாரிச்சா நீங்க போங்க, உங்களுக்கே எல்லாம் தெரியும். இன்ஃபர்மேஷனை என்னால முழுசா சொல்ல முடியாது, ஆனா நீங்க எண்டுக்கு போய் சேரும் போது உங்களுக்கே தெரியும் நேருவான். லூஃபிக்கு கேட்கும் போது ஹாப்பியா இருக்கும். மேபி எண்டில் ஏதாச்சும் ட்ராப்பு கீப் வச்சிருந்தானுங்கன்னா அதான் பீதியா இருக்குது. ஆனா அந்த ஆளு உங்களுக்கு வேண்டாம்னா இதோட கிளம்புங்க, எனக்கு வேலை ஈஸி, போறீங்கன்னா சொல்லுங்க, இதான் கடைசி முடிவு. ஓகே போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் லூஃபி முடிவு பண்ணிட்டான். இனி மாத்த முடியுமா? இப்ப போறது விஷயம் இல்ல, அவன் சொன்ன மாதிரி வேல்யூபிளான விஷயம் அங்க இருக்கணுமே. அவன் நான் உண்மையை சொல்றேன், நான் எந்த ஒரு பொய்யும் சொல்லல, டெஃபினட்டா உங்களுக்கு தேவையானதை விட அதிகமாவே அங்க கிடைக்கும். ஆனா ரிஸ்க் ஜாஸ்தி, இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. அண்ட் இங்க இருந்து இது வேண்டான்னு சொல்லிட்டு போக முடியாது, இவங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல, வேற ஆப்ஷனும் இல்லன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்படியே பேசிக்கிட்டே போவாங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, அங்க ரீச் ஆன உடனே 200 பெல்லி வந்து கொடுக்கணுமாமா. அதுதான் உள்ள போறதுக்கான பாஸ். அப்ப லூஃபியை பார்த்து நீங்க எதுக்கு பைரட் ஆனீங்கன்னு கேட்பான். வேற எதுக்கு, கிங் ஆஃப் த பைரட் ஆகிறதுக்கு தான். அண்ட் அது மட்டும் இல்லாம பைரட்டா இருந்தாதான் ஃப்ரீயா சுதந்திரமா இருக்க முடியும். எங்களுக்காக ஏகப்பட்ட அட்வென்ச்சர் அங்க வழியில காத்துக்கிட்டு இருக்குது மேன். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுன்னு ஒண்ணு எனக்கு புரிய தேவையில்லை, நீங்க நல்லபடியா போய் சேர்ந்தா போதும். ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு குரூவை நான் பார்த்ததே இல்லைன்ட்டு போவான். நீங்க நம்மளுக்கு லைட் எடுத்துட்டு அப்படியே பொறுமையா உள்ள போவாங்க. பார்த்தா திடீர்னு பேய் மாதிரி ஒருத்தன் வந்து நிப்பான். ஜோரோ பயத்துல லைட்டை கீழே போட்டிருப்பான். நல்ல வேலை சஞ்சி காலையே புடிச்சிட்டான். அவன்கிட்ட பேசலான்ட்டு நமி பக்கத்துல போவா. பார்த்தா பின்னாடி கத்தி வச்சிருப்பான். என்னன்னா காசு கொடுக்காம உள்ள போக ட்ரை பண்ணா போட்டு தள்ளான்னு. நமி சூப்பர், டேய் டேய் உன் கத்திய உள்ள வையே, எங்க கிட்ட பாஸ் இருக்குதுன்னு சொல்லி காசை மட்டும் தான் நீட்டுவான். உடனே டோரை ஓபன் பண்ணுவான். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு தனி பைரட் உலகமே இருக்குது. கோக்காமக்கா தாறுமாறா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இடத்தை இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்ததே இல்ல. மேல பாத்தீங்கன்னா ஒரு ஷிப் ஒண்ணு தொங்கிட்டு இருக்குது. என்ன மாட்டிச்சா என்னன்னு தெரியல, அதையும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப அங்க ஒரு கூட்டம், என்னப்பா எங்க கிட்ட பெட் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே யாருக்கு என்ன பெட்டிங்னு ஒண்ணும் தெரியல. அப்ப நீங்க ரேஸுக்கு வரலையா? அப்படி வரணும்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட எல்லாம் மோத ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பா தோத்துருவீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவானுங்க. நமிக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் சுத்தமா புரியல. ஆனா ரோபினுக்கு இந்த விஷயத்தை பத்தி ஆல்ரெடி நல்லா தெரியும். ஆல்ரெடி இவ ஒரு பைரட் கூட்டத்தோட இங்க வந்து ரேஸ் எல்லாம் பண்ணியிருக்கா. அண்ட் அந்த ரேஸ் பாத்தீங்கன்னா பிக்ஸ்டா இன்னைக்கு அன்னைக்கு எல்லாம் இருக்காது. பைரட்ஸ் எல்லாம் எப்ப டிசைட் பண்றாங்களோ அப்ப உடனே வச்சிருவானுங்க. அதுக்கு பேரு தான் டெட் அண்ட் ரேஸ். இந்த சிட்டி பாத்தீங்கன்னா எப்பவுமே பைரட்ஸ் ஆலேயே நிறைஞ்சிருக்கும். நார்மல் பீப்புள் எல்லாம் இங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அதனாலேயே அந்த இடத்துல என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு பைரட்ஸுங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இவங்க சொல்ற அந்த ரேஸ் வந்து இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா ரொம்ப ரொம்ப லாங்கான ரேஸ். ஆனா ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எவன் ஒருத்தன் பினிஷிங் லைனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேர்றானோ அவன் மட்டும் தான் வின்னிங். அவனுக்கு ரிவார்டா அள்ளி வீசுவானுங்க. இதெல்லாம் கேட்கும்போது பெருசாலாம் தெரியாது, ஜஸ்ட் ஒரு ரேஸ் தானே, எல்லாமே சிம்பிளா தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பில்டப் பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியல. நமியும் இது ஒன்னும் பெரிய பிரச்சனை மாதிரி தெரியல. லூஃபியுமே இன்ட்ரெஸ்டா தான் இருக்கான். அதனால ரேஸ்ல கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் அந்த ரேஸ்ல வந்து கலந்துக்குவாங்கன்னு தெரியல. அதை கேட்டா இங்க இருக்க அத்தனை பேர் வருவாங்களாமா. அத்தனை பேர் வந்தா தாறுமாறா இருக்காது. சொல்ல போனா ஏகப்பட்ட பீப்புள் வந்திருப்பாங்க. அதுல 2 ஜெயன்ட்ஸுங்க வேற. அதுல ஒருத்தன் பேரு பாபி, இன்னொருத்தன் பேரு போகோ. ஆப்போசிட்ல இருக்காங்களே அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி அர்லாங் பைரட்ஸ் கூட இருந்தவனுங்க. அர்லாங் பேரை கேட்டாதான் நமிக்கு சுத்தமா புரியாது. உடனே லூஃபியோட மண்டேலே 4 குத்தி ஒழுங்கா அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லு, இல்லன்னா பல்லுகள் எல்லாம் கழட்டி விடுவான்பா. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, அவன் பாட்டுக்கு லூசு மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருப்பான். அப்ப இந்த ரேஸோட பவுண்டி எவ்வளவுன்னு விசாரிச்சா 3 மில்லியன் பெரிஸ். இதுக்கப்புறம் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. அடுத்த செகண்ட் போய் அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுலயே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த நம்ம நமி தான் முன்னாடி போய் ஃபில் பண்ணுவான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா 200 பெல்லி வாங்கிக்குவானுங்க. அதுக்கு ஒரு லாக் போஸ்ட் மாதிரி ஒன்னு கொடுப்பான். இல்ல பார்ஷியான்னு எழுதி இருக்கும். இப்ப இவங்க அந்த லாக் போஸ்ட வச்சுதான் அந்த ஐலாண்டுக்கு போய் சேரணும். பார்த்து பத்திரமா போங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க பார்க்க வேண்டி இருக்கும். எல்லாத்துக்குமே தயாரா இருங்க. உடனே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், மூடிட்டு போடாம்பா. இப்ப என்ன ஒரு டவுட்னா, ரேஸ்னா கப்பல் தேவைப்படும். இவங்க கொண்டு வந்து பார்க் பண்ணும்போது எந்த ஒரு கப்பலையுமே பார்க்கலையேன்னு சொல்லுவாளா? அவனுக்கு ஷாக் ஆயிரும். ஐயோ அப்ப நீங்க தான் போர்ட்டோட மிடில்ல கொண்டு வந்து உங்க கப்பலை பார்க் பண்ணி இருக்கிறதா? ஏன் உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து பண்ணுமா? நேவி ஆளுங்க பூரா இங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. அதனாலேயே எல்லாரும் கப்பலை பத்திரமா மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன லூசு மாதிரி ஓப்பன்ல விட்டு வந்திருக்கீங்க, போச்சு சிக்கி சின்னாபினமாக போறீங்கன்னு கழுவி ஊத்துவான். அப்ப அப்படியே கட் பண்ணி இன்னொரு கப்பல் ஒண்ணு காட்டுறாங்க. அதுல
பாத்தீங்கன்னா தாத்தாவும் பேரனும் இருப்பாங்க. தாத்தாவால உடம்புக்கு சுத்தமா முடியல போல, ஃபீவர் ரொம்ப வீக்கா இருக்காரு. போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாரு. அதெல்லாம் ஒண்ணாகாது, அட போப்பான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிருவாரு. இங்க நமி எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டா. ரேஸ் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் நாங்க இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா சரக்கு அடிக்கலாமான்னு கேட்பாளா. தாராளமா இருந்துக்குங்க, உங்களால வின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டா கண்டிப்பா வின் பண்ணுவோம், அதுல எந்த டவுட்டும் இல்லைன்னு உடனே சூப்பர் சூப்பர் ஓவர் கான்பிடென்ட் நல்லதான் போயிட்டு வாங்க. என்ன ஒண்ணு சரி, இந்த ரேஸ்ல யாரு இடத்துல இருக்கா, அதாவது எப்படியும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆல்ரெடி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அதுல முதல்ல இருக்கிறது யாருன்னு கேட்டா கஸ்பர் டே, கேப்டன் கஸ்பர் டே. நம்ம ஆளுக்கு அவன் யாரு என்னன்னு தெரியல. அப்போ லூஃபி மத்தவங்க யாரையுமே காணும். என்னடா சாப்பிட்டுட்டு இருக்காங்களாமா, அதுவும் வெளுத்து கட்டிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே நமிக்கு செம கடுப்பாகும். ஆனா இந்த இடத்துல ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாமாமா. ஃப்ரீ தான் சொன்ன உடனே சைலண்ட் ஆயிருவா. அங்க பார்க்கணும், ஒரு பெரிய டேபிள் ஃபுல்லா தட்டு நிறைஞ்சு குமிஞ்சு கிடக்கும். ஏண்டா பஞ்சத்துல அடிபட்ட பண்ணாட மாதிரி தின்னுட்டு இருக்கியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா சாப்பிட்டேன்னு சொன்னா, ஆட போப்பா நான் சாப்பிட்டு 6 மணி நேரம் ஆச்சும்பா. அப்புறம் எனக்கு பசிக்கும் இல்ல, நாளைக்கு ரேஸ்ல ஃபுல் ஃபார்ம்ல இறங்கி வேலை பார்க்க வேண்டாம், அதுக்கு எனர்ஜி தேவைப்படும்ல, அதனால சாப்பிடுறேன்னு அப்படி வெளுத்து கட்டுவான். இவங்க எப்படி சாப்பிடறாங்களோ அதுக்கு ஈக்குவலா பக்கத்து டேபிள்ல ஒருத்தன் தின்னுட்டு இருப்பான். அவன் மத்தவங்களுக்கு போறத கூட விடாம கேட்பானா, முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அது காணாம போயிடும். ஒண்ணும் இல்ல, நம்ம பைய புடிங்கி வச்சு தின்னுட்டு இருப்பான். அவனுங்க விடுவானுங்களா, டேய் சீக்கிரம் கொண்டு வாடான பேரர் மறுபடியும் போய் கொண்டு வருவான், மறுபடியும் காணாம போகும். இப்படியே அவனுங்க சாப்பாடை கொண்டு வர அதுவும் மத்தவனுக்கு கொண்டு வர இவன் புடிங்கி அவன் பாட்டுக்கு டேஸ்டா இருக்குன்னு கேப் போடாம தின்னுகிட்டே இருப்பான். அப்ப அந்த மஞ்ச சொக்காக்காரன் செம்மையா கடுப்பாயி லூஃபியோட மண்டைய புடிச்ச டேபிள்லயே வச்சு ஒரே அடி, டேபிள் அப்படியே ரெண்டா போயிரும். ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டா, என் சாப்பாடு அவன் புடிங்கி தின்னுட்டு இருந்தான்டா, நான் என்ன வேடிக்கை பார்க்கணுமாடா வெண்ணைகளா, ஐய சும்மா ரப்பர் மாதிரி நீட்டி புடிக்கிறான், அது இவன் தானே அப்படின்னு ஒண்ணு உசோப்பும் சாப்பிடும். எங்களுக்கு எதுவும் தெரியாது சத்தியமா, நாங்க இல்ல நீர்வான், நான் தான் சாப்பிட்டேன்னு லூஃபியும் கெத்தா எந்திரிச்சு நிப்பான். சண்டைன்னு தெரிஞ்ச உடனே அங்க ஒரு பைரட் கூட்டமே கிளப்பிக்கிட்டு வரும். அவனுக்கு வேற யாரும் இல்ல, கேப்டன் கஸ்பர் டேவோட கூட்டம் தான். எல்லாம் கோக்குமாக்கா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி இருக்கானுங்க. அவனுக்கு லூஃபி கிட்ட சண்டைக்கு வரல, அந்த மஞ்ச சொக்காரன்ட்ட சண்டைக்கு வருவானுங்க. என்னன்னா அவனும் இதே மாதிரி தான் அடுத்தவனுக்கு போற சாப்பாடை புடிங்கி தின்னுட்டு இருப்பான். நம்ம லூஃபி அவங்கிட்டயே புடிங்கி தின்னு இருக்கான். சோ இப்ப அவங்கிட்ட சண்டைக்கு போவானுங்களா. லூஃபி அந்த மஞ்ச சொக்காரனை புடிச்சு, டேய் உனக்கும் எனக்கும் தான் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு, முதல்ல அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுகிட்ட போன்னு சொல்லும் போதே பொசுக்குன்னு கன் எடுத்து சுற்றுவானுங்க. லூஃபி அப்படியே தள்ளாடிக்கிட்டே பின்னாடி போவானா, சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் நம்மளுக்கு கடுப்பாயி, டேய் நான் ரப்பர்ரா மானம் கட்டவனுங்களா, நீங்க என்ன சுட்டாலும் எனக்கு எதுவும் ஆகாது, நீ சுட்ட புல்லட் உங்ககிட்ட வருது பாருன்னு அப்படியே ரிட்டர்ன் அனுப்பி விடுவான். அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் நெஞ்ச நிமித்திட்டு பயங்கரமா பில்டப் பண்ணவனுங்க பேய் அடிச்ச மாதிரி ஆயிடுவானுங்க. சண்டை எனக்கும் அவனுக்கு தான்டா, எதுக்குடா நீங்க நீ அட்டாக் பண்றீங்க, என்ன சண்டைக்கு வர்றீங்களான்னு கேட்பான். அவனுங்களும் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம வெம்பிழுத்தவனே லூஃபி கடுப்பாயி லூஃபிக்கும் அவனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் லூஃபி எப்படி எல்லாம் அவங்கள அடிச்சு தெரிய விட போறான்னு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!